Hi everyone. NEET2022 PART1 ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ணியாச்சு. அதில் வந்து 35 கொஸ்டின்ஸுக்கான ஆன்சர் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பருடைய கோட் நம்பர் வந்து R5 கோட் நம்பர். மற்ற கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸோடைய ஆப்ஷன்ஸ் வந்து ஜம்பிள்ட் ஆகிருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக மீதி பேர் வந்து அந்த கொஸ்டின் பேப்பருக்கு என்ன ஆப்ஷன் நம்ம இங்கே ஆன்சர் கொடுக்குறோங்கிறத பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த கோடு வந்து R5 கோடுங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். R5 கோடு. இந்த பார்ட் பி, அதாவது செக்ஷன் பியில் வந்து 15 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் சாய்ஸ் கொஸ்டின். ஸோ யூ கேன் ஆன்சர் ஃபார் 10 கொஸ்டின்ஸ். அப்போ எனி 10 கொஸ்டின்ஸ் யூ கேன் சூஸ். ஆல்ரெடி ஒரு 35, இதில் வந்து ஒரு +10. ஸோ 45 கொஸ்டின்ஸ் டுகெதர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Question number 36. Two pendulums of length 121 cm and 100 cm start vibrating in phase. At some instant, the two are at their mean position in the same phase. The minimum number of vibrations of the shorter pendulum, after which two are again in phase in the mean position. In phase na உங்களுக்கு தெரியும். ஒரு பெண்டுலம் ஆசிலேஷன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பீரியாடிக்கல் மோஷன் கிடைக்கும் இல்லையா? ஸோ இன் ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி மீட் பண்ணணும். ஸோ ஈக்குலிபிரியமில் இந்த மாதிரி இன் ஃபேஸில் அதோடைய மீட்டிங் பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம இன் ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் சிம்பிள் பெண்டுலம் n is equal to ஃபார்முலா தெரியும். n is equal to 1 divided by 2π. 1 divided by 2π in root of g/l. ஏன்னா டைம் பீரியடுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். டைம் பீரியட் வந்து l is equal to t is equal to 2π into root of l/g தெரியும். ஸோ அதோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு ஃப்ரீக்வன்சி. அப்போ இங்கே என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா n வந்து நமக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ரூட் ஆஃப் l அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா g வந்து கான்ஸ்டன்ட்டு. அப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா n1 ரூட் ஆஃப் l1 தட் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரெண்டு பெண்டுலம்ங்கிறதுனால n2 ரூட் ஆஃப் l2 இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ இதை n1ங்கிறது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஃபஸ்ட்டு பெண்டுலம்னு வச்சுங்களேன். அது வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதோட ஃப்ரீக்வன்சி வந்து ஓகே லென்த்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ n1 நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பெண்டுலம் லென்த்து இஸ் 121 சென்டிமீட்டர், ஃப்ரீக்வன்சி ஆஃப் த செகண்ட் பெண்டுலம். ரெண்டாவதுக்கு வந்து ரூட் ஆஃப் 100. அப்போ 121க்கு ரூட் போட்டோம்னா இது வந்து 11 வந்துடும். 11n1 இஸ் ஈக்குவல் டு 10n2. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். n1 என்னவாக இருந்தால் n2 என்னவாக இருந்தால் இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த n1 வந்து 10ஆக இருக்கணும். ஓகே, n2 வந்து என்னவாக இருக்கணும், அப்போ 11ஆக இருக்கணும். இருந்தால் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். தேர்ஃபோர் இதுதான் நமக்கு ஷார்ட்டரோட பெண்டுலமோடைய ஷார்ட்டர் லெங்க்த்து நம்ம சொல்கிறோம். அப்போ அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ n2 இஸ் ஈக்குவல் டு அப்போ என்னவாக இருக்குது, 11ஆக இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் n2 is equal to 11. Option 2 is the correct answer. Second question 37 பார்த்தீங்கன்னா the volume occupied by the molecules contained in 4.5 kilogram water at STP ஆகும் வச்சுங்க. If the intermolecular forces vanish away is, so mass is given. mass வந்து 4.5 kg. இப்போ நம்ம வந்து கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். PV is equal to nRT. இப்போ வால்யூம் ஆக்குபைடு கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ nRT divided by P. இங்கே ஹவு டு கேல்குலேட் n ஃபார் வாட்டர், அது ரொம்ப முக்கியமானது. வாட்டரை பொறுத்த வரைக்கும் n எப்படி கேல்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா n is equal to small m by capital M. small m by capital M. அப்போ what is a small m? 4.5 kilogram. ஸோ 4.5 kilogram. ஸோ அதை நீங்கள் கிராமில் மாற்றிக்கிங்க. டிவைடட் பை மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர், அது வந்து எவ்வளோ வருதுன்னா 18 வருது. அப்போ இது என்ன வருதுன்னா 4500 டிவைடட் பை 18. 4500 டிவைடட் பை 18. ஓகே, எஸ். இது வந்து 1500 டிவைடட் பை 6ன்னு கூட வச்சுக்கலாம். இன்னமும் இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா
250. ஸோ என்னோட வேல்யூ வந்து 250. ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ 250 கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து 8.34 இன்ட்டு டெம்பரேச்சர் எஸ்டிபின்னு கொடுத்துருக்கனால 273. அதே மாதிரி எஸ்டிபியில் ப்ரெஷர் வந்து 1 bar 10 power 5. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா you will get 5.6. So 5.6 meter cube. Option 1 will be the correct answer. Okay, next question போலாம். A nucleus of mass number 189 splits into two nuclei having mass numbers 125 and 64. The ratio of radius of two daughter nuclei respectively is. இப்போ நமக்கு தெரியும் நியூக்ளியர் ரேடியஸ் r equal to r0 into a to the power of 1/3 கிடைக்கும். So r1 divided by r2 is equal to a1 by a2 to the power of 1/3. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஷியோ ஆஃப் ரேடியை ஆஃப் டூ டாட்டர் நியூக்ளியை அப்படின்னா வாட் இஸ் a1? 125 divided by 64 to the power of 1/3. That is equal to இது 5 cube. So 5, இது 4 cube. So 5 is to 4. So very simple question. 5 is to 4. Option 4 is the correct answer. Given below two statements, one is labeled as assertion, another one is reason. The stretching of spring is determined by the shear modulus of the material of the spring. அதுக்கான reason, a coil spring of copper has more tensile strength than a steel spring of same dimensions. So வந்து A is correct. A is true. Stretching of a spring வந்து determined by the shear modulus. Only shape change மட்டும்தான் இருக்கும் இதில், அதனால இது ஓகே. Coil of copper has more tensile strength than a steel spring of same dimension அப்படிங்கிறது ஒரு false statement. அதனால நமக்கு வந்து A is true but R is false அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன். A capacitor C equal 900 picofarad is charged fully by 100 volt battery B as shown in figure. Then it is connected from the battery and connected to another uncharged capacitor of capacitance 900 picofarad. The electrostatic energy is stored in the system. இப்போ நமக்கு வந்து electrostatic energy stored in the capacitor வந்து 1/2 CV square. பட் இங்கே வந்து parallel combination இருக்குது, இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் parallel, அதனால வந்து C1 plus C2. So the answer will be 1800 picofarad. ஏன்னா 900 plus 900 அதாவது 1800 into 10 to the power of minus 12 farad. பட் பொட்டன்ஷியல் வந்து இங்கே என்ன ஆயிருதுன்னா காமன் பொட்டன்ஷியல் ஆயிருது. காமன் பொட்டன்ஷியலுக்கு நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா C1 V1 plus C2 V2 divided by C1 plus C2. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஒரு பேட்ரி வந்து 100 வோல்ட்டில் இருக்குது. அப்போ 900 into 100. C2 டேர்ம் வந்து ஆன்சர் 0 divided by 1800 picofarad. ஸோ இங்கே ஒரு பிக்கோஃபேரட் இருக்குது, இங்கே ஒரு பிக்கோஃபேரட் வரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இது வந்து 2, இது வந்து 50. ஸோ 50 வோல்ட் வந்து காமன் பொட்டன்ஷியல். தேர்ஃபோர் எனர்ஜி வில் பி equal to 1/2 into C 1800 into 10 power minus 12 into V square is 2500. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா this will be 900. ஸோ இது வந்து எவ்வளோ வரும்? 9 into 25 வந்து 225 வருமா? 225 into 10 power minus 8 வரும். Or you can say 2.25 into 10 power minus 6. So check பண்ணுங்க ஆன்சர். 2.25 10 power minus 6 வந்து option 4 is the correct answer. And question number 41 is
From Ampere circuital law for a long straight wire of circular cross section carrying a steady current, the variation of magnetic field in the inside and the outside. Outside பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் P வந்து inversely proportional distance. வெளியில் போகும்போது with respect to the distance magnetic field குறையும். ஸோ உள்ளுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏ வராது, லீனியர்லி டிக்ரீசிங் வராது, யூனிஃபார்ம் வராது, லீனியர்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப் டு த பவுண்டரி ஆஃப் த வயர் அண்ட் தென் லீனியர்லி டிக்ரீசிங் ஃபார் த அவுட் சைட் ரீஜன். இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தெரியும். இதில் என்ன வருது ரெண்டாவது டேர்மில் டிக்ரீசிங் ஒன் வித்து 1/r டிபெண்டன்ஸுங்கிறான். ஆருக்கு தான் டிக்ரீசிங், 1/rக்கு வராது. அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதில் நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் தேர்டையும் ஃபோர்த்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வில் பி கரெக்ட். லீனியர்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், லீனியர்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் ஆர். ஆனால் பவுண்டரிக்கு வெளியில் டிக்ரீசிங் வித் 1/r அப்படின்னு வருமா அப்படின்னா வராது. டிக்ரீசிங் லீனியர்லி டிக்ரீசிங் ஃபார் த அவுட் சைட் ரீஜன் வித் ஆருங்கிறது கரெக்டாக வரும். அதனால் ஸோ ஐ ஹோப் த ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா இங்கே முன்னாடியே சொல்லிட்டாங்க லீனியர்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இங்கே வித் ரெஸ்பெக்ட் டு 1/r வந்து டிக்ரீஸிங்கிறது தப்பு. வித் டிஸ்டன்ஸ் ஆர்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட். பட் அதுதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் வில் பி கரெக்ட். ஸோ இன்சைடை பொறுத்த வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஓகே, ஸோ சென்டர்லேருந்து வயரோட சென்டர்லேருந்து நம்ம இங்கே வரும்பொழுது. பட் இதை பொறுத்த வரைக்கும் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். The area of rectangular field of length 55.3 meter and breadth 25 meter after rounding of the ஆக்சுவலாக இந்த வருஷம் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின் வந்து சாப்டர் 1லேருந்தே வந்துருச்சு 11th. ஸோ இந்த மாதிரி வராது. மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் தான் நம்ம எதிர்பார்க்கலாம். திஸ் டைம் ஒரு 3 கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 55.3ஐயும் 25ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1382.5ன்னு வரும். இப்போ எப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க? லீஸ்ட் டிஜிட்ஸ் வந்து இதில் என்ன இருக்குது? 2 டிஜிட் தான். அப்போ 2 டிஜிட்டுக்கு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். 2 டிஜிட்டுக்கு நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். நீங்கள் 2 டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது 1400 தான் நீங்கள் வந்து பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து இதில் எத்தனை வரும்? இந்த 2 0 வராது, ஒன்லி 14 தான் வரும். அதனால் உங்கள் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா இப்படி இருக்கணும், 14 × 10². ஏன்னா இதுக்கு வந்து சிக்னிஃபிகன்ஸ் கிடையாது, இது ரெண்டும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகராக வந்துடும். ஆனால் ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட். அடுத்தது இந்த கொஸ்டின் நம்பர் 43. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 43 பொறுத்த வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எப்படி வந்து காம்பினேஷன் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஒரு NAND கேட்டு, இது ஒரு NAND கேட்டு, இது ஒரு AND கேட்டு, இங்கே ஒரு நாட் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதில் 0 கொடுக்குறீங்க, அடுத்தது இதில் 0 கொடுக்குறீங்க. இப்போ அவுட்புட் இங்கே என்ன வரும் பாருங்கள். இந்த 0 இங்கே வரும், இந்த 0 இங்கே வரும். அப்போ ஆன்சர் வந்து இங்கே 1. அடுத்தது இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இப்போ இங்கே நம்ம டேரெக்டாக ஒரு 0 கொடுத்துருக்கோம். இந்த 0 இங்கே 1ஆக மாறும். அப்போ 0 தான், ஆனால் ஆன்சர் வந்து 1 வரும். அப்போ அவுட்புட் வந்து 1. ஸோ 1ங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனில் இருக்குது, இந்த ஆப்ஷனில் இருக்குது. அப்போ நம்ம வந்து அடுத்தது 0 இருக்குது, 0 இருக்குது. அப்போ நம்ம வந்து 3வது இதை செக் பண்ணி பார்த்தா போதும். ஸோ அடுத்தது 1 கொடுக்கலாம். ஸோ 1 கொடுத்தீங்கன்னா இங்கே 1, இங்கே நம்ம வந்து 0 கொடுக்குறோம். ஓகே, அப்போ இங்கே 0 கொடுத்தோன்னா இந்த 1, இந்த 0, இங்கே ஆன்சர் 1. அடுத்தது இங்கே வந்து இந்த 1 இங்கே 0வாக மாறும், இந்த 0 அப்படியே போகும், இங்கே 1. ஸோ ஃபைனல் அவுட்புட் 1. ஆனால் இதில் 0 வருது, இதுக்கு தப்பு. அப்போ இந்த 1 இந்த 1 கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 44. Two transparent media A and B are separated by a plane boundary. The speed of light in those medium 1.5 × 10⁸ and 2 respectively. The critical angle for a ray of light for these two media is.
இப்போ நமக்கு தெரியும் refractive index is inversely proportional to 1 by sin c ன்னு தெரியும். இப்போ இந்த cங்கிறது நமக்கு sin c equal to 1 by mu ன்னு தெரியும். muங்கிறது என்ன? mu வந்து c by v. 1 by muங்கிறது 1 by muங்கிறது v by c இல்லையா? அப்போ sin c equal to v by c. What is v? மீடியமில் என்ன ஸ்பீடு? 2 into 10 power 8. மீடியமில் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 2 மீடியம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மீடியமில் வந்து நமக்கு ஸ்பீடு வந்து குறையணும் இல்லையா? ஏரில் வந்து அதிகமாக இருக்கும். விங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியத்தை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து 1.5 into 10 power 8. இது வந்து 2 into 10 power 8 ஏரில் லைட்டர் மீடியமில். ஸோ இது ரெண்டும் கேன்சல். இது 3/2 அப்போ 3/4 கிடைக்கும். 3/4 மீன்ஸ் 0.75. therefore c equal to sin inverse of 0.75. that is the answer. Sin inverse of 0.75. option 3 is the correct answer. And a big circular coil of 1000 turns and average radius 10 cm rotating about its diameter 2 radian per second, vertical component given and resistance given. The maximum induced current I is equal to E by R. E வந்து நமக்கு தெரியும், maximum EMF வந்து NBA omega divided by R. So number of turns 1000, magnetic field 2 into 10 power minus 5. Area is pi r square. அதை நீங்கள் பார்த்துங்க. pi 3.14 into radius. Radius வந்து 5 மீட்டர். இப்போ 5 square 25 வரும். Omega into 2. The whole divided by the resistance. Resistance is 12.56. So if you do this, you will get 25 into 10 power minus 2, that is equal to 0.25. 0.25 ampere is the correct answer. Then question number 46 is, a Wheatstone bridge is used to determine the value of uniform resistance X by adjusting the variable resistance Y as shown in figure for the most precise measurement of X, the resistance P and Q. இந்த இதை பொறுத்த வரைக்கும் எனி வேல்யூ, அதனால் வந்து எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் எக்ஸுக்கு வந்து இந்த வேல்யூஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த பேராமீட்டர்ஸும் நமக்கு கிடையாது. அதனால் they do not play with any significant role. option 1 will be the correct answer. 47 2 point charges ஒரு டைபோல் கொடுத்துருக்குறாங்க of length L. The magnitude of electric field intensity at a distance or electric field பொறுத்த வரைக்கும் நமக்கு டைபோலில் நமக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் கியூப்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதனால் ஆப்ஷன் 3 வில் பி த கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். உண்மையிலே வந்து இதெல்லாம் இப்படி எதிர்பார்க்காத கேள்விகள் தான். 48 பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகேன் வந்து 11th ஃபர்ஸ்ட் சாப்டர். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியோட டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா m⁻⁻1 L கியூப் T⁻². கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜிக்கான ஃபார்முலா தான் வரும். எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? ml² T⁻². ஸோ இதுக்கு வந்து ml² T⁻². அப்போ இது என்னது? ஏ. இப்போ ஏ வந்து எதில் மேட்ச் ஆகுது? ஏ வந்து 2ல் மேட்ச் ஆகுது. அடுத்து பி வந்து எதில் மேட்ச் ஆகுது? 4ல் மேட்ச் ஆகுது. 2 4 எங்கே வருதுன்னு பாருங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 4 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 4 இருக்குது. அப்போ இதுவான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப சிம்பிள். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்ங்கிறது gm/r இல்லையா? அதான் கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல். செக் பண்ணிடலாம். ஃபோர்த்து வந்து கிராவிடேஷன் இன்டென்சிட்டிங்கிறது ஃபோர்ஸ் பை மாஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம சொல்கிற மாதிரி ஃபோர்ஸ் பை மாஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து gm/r² வரும். m⁻⁻1 L³ T⁻² into mass divided by L².
So this will be cancelled. This will be cancelled. Or L இருக்கு. LT power minus 2. This is what your அப்போ இது இங்கே மேட்ச் ஆகுது. D வந்து 3ல மேட்ச் ஆகுது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் 49 இஸ் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸோ 49 இஸ் எல்சிஆர் சர்க்கியூட். எல்சிஆர் சர்க்கியூட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? இண்டக்டன்ஸ் 10 ஹென்ரி, கெப்பாசிட்டன்ஸ் 10 மைக்ரோஃபேரட், ரெசிஸ்டன்ஸ் 50. Connected to AC source 200 sin of 100 t volt. Resonant frequency nu நாட்டுங்கிறாங்க. And the frequency of the AC source ரெண்டு என்னன்னு பார்க்கலாம். Resonant frequencyங்கிறது 1 by 2 pi into root over LC. So 1 by 2 pi into root over LC. L வந்து என்னது? L 10, C வந்து 10 into 10 power minus 6 வரும். So 1 by 2 pi into 100க்கு 10, 10 power minus 3 வருது. அப்போ இது 10 ஸ்கொயர் மேலே போச்சுன்னா 100. 100 by 2 பைன்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 50 by பை. ஸோ 50 by பை தான் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. வாட் அபவுட் திஸ் ஃப்ரீக்வன்சி? ஃப்ரீக்வன்சி ஒமேகா வந்து 2 பை நியூ. 2 பை நியூ வந்து ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா 100. இந்த 100 தான் ஏன்னா V is equal to VRMS equal to ஜென்ரலாக வந்து V is equal to V0. V is equal to V0 sin ஒமேகா டி தான். ஸோ ஒமேகாவை இங்கே இது கம்பேர் பண்ணிங்கன்னா 100. therefore ஃப்ரீக்வன்சி வந்து 100 divided by 2 பை. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து 50 by பை தான் கிடைக்குது. ஸோ அதனால் ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் a ball is projected with a vertical velocity 10 meter per second at an angle of 60 degree with the vertical direction. This is very important hint for us. நார்மலாக நீங்கள் ஒரு ப்ரொஜெக்டில் வந்து இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம இந்த ஆங்கிள் தான் எப்போதுமே கொடுப்பாங்க. இந்த ஆங்கிள் வந்து வித் ஹரிசாண்டல். ஆனால் வெர்டிக்கல் கொடுத்துட்டாங்க. வெர்டிக்கல் வந்து 60 அப்படின்னா ஹரிசாண்டல் வந்து 30ங்கிறதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இட்ஸ் ஸ்பீட் அட் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஹையஸ்ட் பாயிண்டில் ஹரிசாண்டல் ஸ்பீட் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதனால் வந்து இங்கே u cos θ வந்து எப்போதுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால் u cos நீங்கள் கண்டிப்பாக என்ன போடணும் அப்படின்னா 30 தான் போடணும். 60 போட்டுறக்கூடாது. ஸோ 10 into cos 30. cos 30 வந்து √3/2. அப்போ என்ன ஆன்சரு? 5√3 தான் ஆன்சர். 5√3 மீட்டர் பர் செகண்ட். ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். So thank you so much for watching this video. So we have completed all the 50 questions. Code number R5. Keep subscribing, keep supporting. Thanks a lot.